ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கிரில்டு பைனாப்பிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணும், வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் அரை ஸ்பூன் பட்டை பொடி, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் பொடிச்சு வச்ச சுகர், பொடி பண்ண சுகர், அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்குங்க. சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த பவுடரை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா மசாலா பவுடரும் ஒட்டுக்க கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை வந்துட்டு இதில் வந்து இப்படி டிப் பண்ணி எல்லா சைடும் அந்த பவுடர் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் எல்லா சைடுமே படணும், லைட்டாக பட்டால் போதும். இதே மாதிரி எல்லா பைனாப்பிளும் நீங்கள் வந்து மசாலா தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பைனாப்பிள் ஃபுல்லாக அந்த மசாலா தடவி வச்சாச்சு. நான் தண்ணி எதுவும் கலக்காமல் தான் சேர்த்தேன். பைனாப்பிளே தண்ணி இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி வந்துருக்கு. ஒரு 2 to 5 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து கிரில் பண்ணுற மிஷின் இருந்தால் அதில் கிரில் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தவாவில் சொல்லித்தரேன் எப்படின்னு. தோசை தவா வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. எதுவும் ஆயிலில் எதுவுமே விட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை வந்து தோசை தவாவில் வச்சிட்றோம். 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து விடணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அரோமா வருது, நம்ம அந்த பட்டையெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த நல்லா ஸ்மெல் வருது. ஒரு சைடு பாயில் ஆனதும் இன்னொரு சைடு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா நமக்கு வந்து அந்த ரோஸ்ட் ஆன மாதிரி தெரியுது. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டேன். எல்லாமே வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு சைடு 3 to 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஃப்ரூட்னால சீக்கிரம் நமக்கு குக் ஆயிரும். பாருங்கள், 2 சைடு நமக்கு நல்லா கிரில் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சைடு இருந்ததும் நல்லா அடிக்கடி திருப்பி போட்டே இருக்கணும். பாருங்கள், நமக்கு சூப்பராக கிரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து கிரில்டு பைனாப்பிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பைனாப்பிள் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டா, ராவாக சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நமக்கு சளியெல்லாம் எதுவும் பிடிக்காது. உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் எங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.